மற்றொரு அண்மை செய்தி, முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி நிருபர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பாதுகாக்க தமிழக அரசு புதிய அரசாணையின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது கண்டனத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது போன்ற முயற்சிகளை திமுக ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தற்போது பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வன்முறைகளில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். முத்துப்பேட்டையில் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி நிருபர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை வீடு புகுந்து தாக்கியதை கண்டிப்பதோடு தமிழ்நாட்டு பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட புதிய அரசு சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் என்பது சரமாரியாக நடத்தியிருப்பதாகவும், கடுகாயமடைந்த ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் இது போன்ற அச்சுறுத்தல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களை ஜனநாயகத்தின் 4வது தூணாக மதிக்க வேண்டும் என்பதுடன் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட விடாமல் அச்சுறுத்தி அவர்களின் எழுத்துரிமை மற்றும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகுவதை தமிழ்நாடு திமுக எப்போதும் ஏற்றதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தும் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்றும், அத்தகைய வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது புதிய அரசு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதோடு அதன் மூலம் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காப்பது தமிழ்நாட்டு அரசின் கடமை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீட்டிற்குள் புகுந்து மர்ம கும்பல் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாநில அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திட வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்தை காத்திட வேண்டும், அதே போல பத்திரிகை சுதந்திரமான செயல்பட விடாமல் அச்சுறுத்துவது அவர்களின் எழுத்துரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருப்பதும் என்றும் திமுக இது என்றும் ஏற்றதில்லை என்றும் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.